Hi friends, welcome to Unlimited Cooking. நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். நல்ல காரசாரமாக சாப்பிடணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? சட்டுன்னு இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சிம்பிளான காரசாரமான குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக ஒரே சைஸில் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காய்ங்க இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கம் கீறி வச்சுக்கோங்க. நம்ம காம்போடு தான் போட போகிறோம் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காவுக்கு. நான் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கீறி எடுத்து வச்சுக்கேன் பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஒரு மசால் பொடி உள்ளே ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி கரைசலையும் 2 ஸ்பூன் அளவு இதில் போட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ இன்னொரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய்க்குள்ளே இந்த பேஸ்ட் போகிறது மாதிரி நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அது மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. பாருங்கள், நான் எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நம்ம குழம்புக்கு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் 1 ஸ்பூன் அளவு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி போட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வதக்கினா தாங்க ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த குழம்புக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் எக்ஸ்ட்ரா வேணுன்றதுக்காக நான் இன்றைக்கி 4 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ போதுங்க, வதங்கியாச்சு. இப்போ நம்ம வலுவலுன்னு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம இப்போ கத்திரிக்காயை நல்லா பொரித்து எடுத்துடலாங்க. இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை எடுத்து இதில் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. பாருங்கள், நான் எல்லா கத்திரிக்காயும் போட்டேன். இப்போ நல்லா பொரியட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக திருப்பி விடுங்க. கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கலரே மாறிடுச்சு பாருங்கள். அப்பப்போ பரட்டி விடுங்க.
ஒரே பக்கமாக இருந்தால் அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி ரொம்ப கருகிரும். இப்போ போதுங்க, கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லா கத்திரிக்காயும் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் அதே எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போடணும். இப்போ நான் வெந்தயம் போட்டுக்கிறேன். பாருங்கள், வெந்தயமும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகமும் நல்லா பொரியட்டும். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அரைச்சி பேஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் புளி கரைசல் எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வீட்டில் நான் அரைச்சி வச்ச புளிக்குழம்பு பொடி 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வதக்கி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை அதில் சேர்த்துடலாம். ரொம்ப சூப்பரான காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா கொதித்து வத்தட்டுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உனக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.